நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கான இது, அதாவது எத்தனையோ ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எங்களுக்கு எப்போ தான் நல்லா இருக்க போகுது, எத்தனை வருஷமாக தான் எங்களுக்கு நாங்கள் சும்மா காதால் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும், உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். உண்மையாகவே எப்போ தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப புலம்புற ராசி பார்த்திங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே நல்லதாக நடந்தாலுமே உங்கள் மைண்டுக்கு இல்லை, நம்ம நம்மளுக்கு என்னைக்கு நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு நல்லது நடந்தாலுமே அது உங்களுக்கு நல்லதாகவே தெரியாது. என்ன நம்ம நினச்சோம் இதானா, அதாவது ஒரு 100% நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு 50% நடந்திருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 50%க்கே உங்களுக்கு மைண்டுக்கு வந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரம் நல்ல காலம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அடி வாங்கி மிதி வாங்கி இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு என்னதான் படாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு புலம்பல், ஒரு மனதில் ஒரு ஆதங்கம் உள்ளவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2, 4, 12 பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த விரயத்தை குறைக்கிறாரு, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது எனக்கு நிம்மதியே இல்லை, நான் எதையுமே கேட்கல, எனக்கு நிம்மதி மட்டும்தான் கேட்குறேன், எனக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப வெக்ஸாகி போய் வெக்ஸுக்கு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நான் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துட்றேன், நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எரிஞ்சு வா அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சியை கொடுக்குறாரு அவர். ஏன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதுலேருந்தே நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்களே, ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டைனாலும் சரி, குழந்தைங்களால் வீட்டுக்கே ஏன் வருவேனே தெரியலேன்னு சொல்லிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போலாம் எப்போ வீட்டுக்கு போவோன்னு கேட்பீங்க. ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு வாக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இது ஜோதிடராக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயத்தில் ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல வாக்கு கொடுத்துருக்கேன், என்னால் செய்ய முடியுமான்னு தெரியலன்னு புலம்புலாம். இந்த காலகட்டம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீங்க,
நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிருப்பாங்க, இல்லை நான் இந்த வார்த்தையை சொன்னேன் ஆனால் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இது பண்ண முடியும்னு சொல்லி, ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில, நான் என் கணவன் மனைவிக்கு நான் ஒரு விஷயம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அது பண்ண முடியுமான்னு தெரில, மாணவர்களுக்கு நான் என் அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி நான் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து வின் பண்ணிடுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன், என்னால் அதை காப்பாற்ற முடியுமா முடியலையான்னு தெரிலன்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இல்லையா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லேன்னா, அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்கள் வாக்கை வந்து வலிமைப்படுத்துகிறாரு. நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் சரி அதை தபஸ்துன்னு சொல்லி நீ கண்டிப்பாக நடக்கும், எவ்வளோ நாளும் சரி என்ன வாக்குனாலும் கொடு, உனக்கு 100% நடக்கும்னு சொல்லி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குறார் குரு பகவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு மட்டும். அதை பண்ணுங்க, கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.